Hello all, thanks for choosing to watch this video. எதிர்பார்த்த மாதிரி வீக்கெண்ட்ஸ் வந்துருச்சு. வீக்கெண்ட்ஸ்னாலே ஒரு தனி ரிலீஃப் தான். அதுவும் 9 to 5 ஜாப் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது எப்படிப்பட்ட ஒரு ரிலீஃப் அப்படின்னு. ஒரு பிஸி ஒர்க் டேஸ்க்கு அப்புறம் அப்படிதான் எங்களோட இந்த டேவும் ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சன்ரைஸ் பார்த்தோம். மோஸ்ட்லி வந்து நான் இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ்னால் நான் ரொம்ப அந்த வேலையை பண்ணணும் இந்த வேலையை பண்ணணும்னு நான் ரொம்ப பேக்கடாக இருக்க மாட்டேன். இந்த வே எங்களுக்கு அப்படியே இந்த வீக்கும் அப்படி தான், கோ வித் த ஃப்ளோ தான். அம்மா கூட சேர்ந்து அப்படியே கேஷுவலாக ஒரு குக்கிங், அம்மாவை டீஸ் பண்ணிவிட்டு அம்மா கூட ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாரையும் சும்மா ஓட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபன்னான குக்கிங் போச்சு. எங்கள் அம்மா கூட சேர்ந்து அடித்த கலாட்டா, எங்கள் அம்மாவை ட்ரிகர் பண்ணி டீஸ் பண்ணி அந்த ரகலையெல்லாம் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போறீங்க? இன்னைக்கு கீரை சிறுக்கீரை கடையில் வாழைப்பூ வடை ரசம் போதில்ல தண்ணி ஊற்றுறதுனால தண்ணி ஊற்றுவா ஃபேன் போடுவாமா? ஃபேன் காக்கும் வராது. கீரை கரைச்சி வச்சு கீரை கடைஞ்சி காய்ச்சி வச்சு கீரை ரெடி. கீரைக்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுன்னா சூப்பராக இருக்கும். சரி, வருது. வடை என்ன சைடு கொடுக்கணும். இந்த அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக அறுத்து போட்டு இன்னைக்கு டீ நல்லா இருக்கு. ஒருவேளை நான் பக்கத்தில் இருந்தேன் அதனாலயா? ஆமாம் ஆமாம், அதனால தான் நீ போட்டதுனால தான் நல்லா இருக்கு. நான் போட்டது நல்லா இருக்காது. இல்ல நான் போடல, பக்கத்துல இருந்தாலே நல்லா இருக்கு டீ. இதுவே நான் போட்டிருந்தேன்னா அதுக்காக தான் ரொம்ப நல்லா இருந்தது கூடாதுல, வந்து பெட்ரோல் தான் போடுறேன். You me. What do you want? அவ்வளவுதானமா எடுத்துட்டா? இன்னும் மிளகா நெய் எப்படின்னு ஒரு சோட்டு போட்டு வைக்க கொஞ்சம் தண்ணி ஊத்தணுமா? தண்ணி ஊற்றக்கூடாது. காட்டு பாப்பா, இன்னும் ஒரு ஓட்டு ஓட்டு அந்த பக்கம் ஓட்டு. ஓகேடா, மஞ்சிச்சு. ஓரளவுக்கு மஞ்சிச்சு. இப்படி தான் ஒரு வழியாக கலாட்டா பண்ணி ட்ரிகர் பண்ணி ஒரு வழியாக லஞ்சு சமைச்சு முடிச்சாச்சு. லஞ்சுக்கு என்னன்னு பார்த்தா கீரை கடையல், வாழைப்பூ வடை, அதே மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை. அதை முடிச்சுட்டு ஒரு மூவி. ஸோ இப்படி தான் எங்களோட சண்டே போச்சு. மோரோவர் சண்டே அப்படின்னா ஒரு பெரிய பிளான்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி பிடிச்ச ஃபுட்டு, பிடிச்ச மூவி, பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே சண்டே வீக்கெண்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக போகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.